ஒரு முட்டை உளுந்து, ஒரு குட புளி. என்ன மாடு நின்று போச்சு, ஏதோ மஜா இருக்குது. உப்பு கேட்ட மனுஷன் பொம்பளைங்க குடிக்கிறத என்னையா உத்து பாக்குற? இவரு ஜிண்டங்கட்டா ரெண்டும் கட்டா. ஐயோ ஜிண்டங்கட்டா ஜின்னுக்குன்னா ஜிண்டங்கட்டா ஜின்னுக்குன்னா. என்ன விஷயம், நமக்குள்ள எத்தனையோ இரவுகள் ஆகி போச்சு. இது என்ன முதலிரவு மாதிரி? இந்த ஊர்ல நமக்கு இதான முதல் இரவு. விசாலம் விசா, என்ன கட்டி புடி, நல்லா கட்டிக்கோ. ஐயோ இருக்கிற மாத்த வெயில் மாதிரி பத்துக்கிது ஏன் உடம்பு, ஏன் உடம்பு. விசாலம் என்ன கைவிட மாட்டிய? முதல்ல என்ன விடுங்க. ஆமா சாமான சரியா இருக்கா? அது இல்லாம இங்க வருவனா? அரிசி பருப்பு புளி மிளகா நீ லெட்டர்ல கேட்டபடி கொண்டாந்து இறக்கிட்ட. உனக்கு சந்தேகமா இருந்தா உன் ஒரிஜினல் புருஷனை கேட்டு பாரு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா அண்ணா? எதுக்கும் பாத்துட்டு வந்துடுறேன். பிசா பூவோ வாடுது, என் மனசோ உன்னை நாடுது. பிசா ஆமா, நம்ம எந்த ஊருக்கு போனாலும் இந்த மைனர் ஏன் வராரு? விசாலம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, அது ஏன்? உனக்கு ஏண்டா படண்டான்னு அதை விட்டுருவானே, எல்லாத்தையும் கேட்பான். அப்பா பழக்கடை பக்கம் பார்த்தோன்னே பூரிப்பு பொங்குது. ஐயோ விசா கண்ணு, அங்க பாரு தங்க மீன் தரையில மேயுது. எங்க புடிச்சது? தானா வந்து விழுந்தது. ஐயோ ஏனோ தானான்னு இல்லாம இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடு. இப்படி பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா எங்கது எப்படிங்க? விசா கண்ணு, அடி என் கண்ணு குட்டி, நீ சாப்பாடு, அவ தாழ்னா, நீ பர்மனன்ட், அவ டெம்பரவரி. அப்ப சரி, கோட்டையில இருந்தாலே உங்களுக்காக ஏற்பாடு பண்ணுவேன். கொல்ல பக்கம் வந்ததையா விட்டுட்டு போறேன். அப்ப ஏற்பாடு பண்றியா? இப்ப வேண்டாம், பக்குவமா பேசி இன்னொரு நாளைக்கு ஏற்பாடு பண்ண. விசா கண்ணு, இத மட்டும் எனக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்டா அண்டாவுல தங்கத்தை கரைச்சி உன்னை அப்படியே முக்கி அதில் இருந்து தூக்கி என் நெஞ்சோட வச்சுக்குவ. வச்சு ஆஞ்சின்டாங்க தாஞ்சினுக்குன்னா, ஆஞ்சின்டாங்க தாஞ்சினுக்குன்னா. பவுன்னு இருந்தாலும் மாமாவா? ஆமா, வா 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 வா. அக்கா இந்த பாலை குடுக்க சொல்லுச்சு. ஆஞ்சிண்டங்க தாஞ்சினுக்குன்னா, ஆஞ்சிண்டங்க தாஞ்சினுக்குன்னா, ஆஞ்சிண்டங்க தாஞ்சினுக்குன்னா. என்ன மாமா, வீதியில தான் பாடுவீங்க, இப்ப வீட்டுக்குள்ளேயே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. விஷயம் இருக்கிற இடத்துல குஷி இருக்கு, குஷி இருக்கிற இடத்துல குரல் இருக்கு. அன்னைக்கு நீ விஷாலத்துக்கிட்ட ஸ்னோ பவுடர் எல்லாம் கேட்டியாமே, இங்க பார், இத பூசிக்க, இத போட்டுக்க. இதெல்லாம் எனக்கா? நான் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு முறை இருக்குமா, நானே போட்டு விடுறேன். உட்கார். எப்படி இருக்கு? கமகமான இருக்கு. இருக்கு. இங்க பார், இது எப்படி இருக்கு? இருக்கு. இருக்கும், இருக்கு இருக்கு இருக்கு. இங்க பார். எனக்கா?
உனக்குத்தான் ஃபாரின் லைலக். வாசனை வராது. இத கட்டிக்கிட்டேன்னா பளபளான்னு இருப்பேன். நான் கட்டிக்கிட்டா கட்ட தெரியாம கட்டினா ஆம்பளைங்க முன்னால அவுந்து விழுந்துருமா. நானே கட்டி விடுறேனே. வேண்டாம் மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. பவுனு பவுடரை பூச விட்டேன், நகைய போட விட்டேன், இதையும் கட்ட விட்டுட்டேன்னா அப்புறம் சிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா சிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா அஞ்சிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா விடவா. விசார பூ வச்சுடும் போது உனக்கு புரியல, அவ பால் கொடுத்துடும் போது பக்குவமா சொல்லிருப்பாளே, உனக்காக 1000 விட்டுருக்கிறேன். பஞ்சாயத்து என்னன்னா, பவுன நல்ல பொண்ணு நினைச்சு விசால வேலைக்கு சேர்த்திருக்கு. ஆனா விசால நகையெல்லாம் பவுனு தூக்கிட்டு போயிருக்கு. நான் நகை எடுக்கவே இல்லை. அவங்க பண்ண தப்பு மறைக்கிறதுக்காக என் மேல பழிய போடுறாங்க. என்னடி அம்மா நான் தப்பு பண்ணேன்? உன்னை வேலைக்கு சேர்த்து தப்பா, இல்ல வேலைக்கு சோறு போட்டன அது தப்பா? அவ அத சொல்லல. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ண ஓ விருந்தாளிக்கு விருந்தாக சொன்னியே அத சொல்றா. யாரா விருந்தாளி? பூராமா சொல்லா சாலையா? நடக்கிறது பஞ்சாயத்து. போட்டு ஓட. ஏதோ செயினை போட்டு உட்கார்ந்து இருக்காரே மைனர், இவர்தான் அந்த விருந்தாளி. நானா விருந்தாளி? அட பாவீங்களா, அசலூருக்காரன் 50 மைலுக்கு அந்த பக்கம் இருந்து வந்து ஒரு டீ குடிக்கலாமேன்னு இந்த ஊருக்கு வந்தா எல்லாருமா சேர்ந்து அபாண்டமா என் மேல பழிய போடாதீங்கடா. ஏன்பா உங்க ஊர்ல டீ கடையே இல்லையா? நீ படுற. அட இரியா, விசால டீ நல்லா இருக்கும்னு அவங்க ஊர்ல விளம்பரப்படுத்தி இருப்பாங்க, வந்திருப்பாரு. ஏயா இப்ப என்ன டீய பத்தியா பஞ்சாயத்து? விசால நகைய பவுனு திருடிட்டாங்க. இப்ப நீங்க என்னங்கறீங்க? அங்க வாங்க. நீங்க நாட்டாம இப்ப யாரையும் இல்லன்னா தீர விசாரிக்காம தீர்ப்பு சொல்லாதீங்க நாட்டாம. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. எங்கயா மாப்பிள்ளை? விவரம் தெரியாத பையனா இருக்காரு. எங்க போயிருப்பாங்க? எங்கடா மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க? இப்ப வந்துருவோம். என்னடா இந்த நேரமா தாட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க போவோம். மச்சான் இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. என்னடா இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிற? இவ்வளவு ஏன் இங்க கூட்டி வந்த? என் உயிரை காப்பாத்தி என்ன மனுஷனா மாத்தனால அதுக்காக தான் கூட்டி வந்தேன். என்னடா உளர்ற? உளரல, இப்பதான் நான் தெளிவா பேசுறேன். டேய், உன் மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்கடா. என் மனசை யாரும் கெடுக்கல, நீதான் இத்தனை நாளா என் மனசை கெடுத்து வச்சிருந்த. நான் தான் சின்ன பையன், ஏதோ புத்தி இல்லாம நடந்துட்டேன். நீயாவது எனக்கு புத்திமதி சொல்லி என்ன திருத்தி இருக்கலாம்ல. நீயே தூண்டி விட்டு எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே இந்த ஓடுகாலிக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. மரியாதை அவளை வெளியே போச்சு. யார பத்தியா ஓடுகாலிப்பா? அவதான் ஓடுகாலி வேணாண்டீங்க. இந்த குழந்தை யாரு? உங்க பேரன் தானே, உங்க பையனுக்கு பிறந்தது தானே, இதையும் அனாதையாக்குறீங்க. இதுவா என் பேரன்? இது எவனுக்கு பிறந்ததோ? என்னையா சொன்ன? அவரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? நீங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நினைச்சுதான் என் பொண்ணை 2ஆம் தாரமா கொடுக்கவே நான் சம்மதிச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சுன்னு போய் சொன்னது இல்லாம ஏன் பொண்ணோட வாழ்க்கை வேற கெடுக்க பாத்தியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போய் பண்ண கூட்டிட்டு வாடி, வாங்கியே போலாம். இவ்வளவு மட்டமான குடும்பமா? இந்த மாதிரி பிராடர்கள் எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு விடுறீங்களா? ஏண்டா ஒரு சின்ன பையன் அத்தனை பேருக்கு மத்தியில அவர் அவமானப்படுத்தினதும் இல்லாம கை நீட்டி வேற அடிக்கிறான். அதை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் பிள்ளைங்களாடா. இப்படி ஒரு நிலைமை வரணும்னு தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி என்னடா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? என்ன துரோகம் பண்ணல? ஆஃப்டர் ஆல் ஒரு 30,000 ரூபாய்க்காக பெத்த பிள்ளை கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வந்தியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? பண ஆசை பிடிச்ச பேய். நீ பந்தபாசமே இல்லாத மிருகம். ஒரு மருமகன் கூட பார்க்காம அந்த வாயில்லா பொண்ண பணத்துக்காக அடிச்சு கொல்ல சொன்னியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெறி பிடிச்ச மிருகம். எங்க மேல பாசம் வச்சிருக்கமா நடிச்சு எங்கெல்லாம் முட்டாளாக்கிட்டியே. நீ எல்லாம் ஒரு அப்ப, நீ எல்லாம் ஒரு சுயநலவாதியா. ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? உன் நிழல்ல இருக்கிறத விட எங்கயாவது பிளாட்பாரத்துல போய் நிம்மதியா வாழலாம். வாங்கடா, நில்லுங்கடா. என்ன பேராசுக்காரன்னு சொல்லுங்க, கொலைகாரன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்பு இல்லாத அப்பன்னு மட்டும் சொல்லாதீங்கடா. நான் ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்ததுனால்தான் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்கடா. பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு கஷ்டம்னு என்னன்னு தெரியாதுடா. அப்படி நான் வளர்த்துட்டேன். ஆனா நான் அப்படி இல்லடா. பிறக்கும் போதே அனாதையா தாண்டா பிறந்தேன். எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் 3 வேளை சோத்தை நான் கண்ணால கூட பார்த்தது இல்லடா. வறுமையைத்தான் பார்த்திருக்கேன். டேய், உங்க அப்பா ஏசி ரூம்ல ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இந்த சொத்து சுகமெல்லாம் சம்பாதிக்கலடா.
மூட்டை தூக்கி ரிக்ஷா எடுத்து ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்டா. டேய் 10 ரூபாய் கண்ணால பாக்குறதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு தெரியுமாடா? அப்ப கூட பணம் சேர்க்கணுங்கிற ஆசை எனக்கு வந்தது இல்லடா. ஒரு தடவை நான் ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு கூட போக முடியாம படுத்த படுக்கை ஆகிட்டேன். உங்க அம்மாவும் டைபாய்டு ஜுரத்துல படுத்துட்டா. நீங்க பச்சை குழந்தைங்க, உங்களுக்கு பால் வாங்க கூட காசு இல்லாம நான் எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுத்திருப்பேன் தெரியுமா? எத்தனை சொந்தக்கார காலை பிடிச்சு கெஞ்சிருப்பேன் தெரியுமா? அத்தனை பேரும் பணத்தை தவிர வேற எது வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டானுங்க. அப்பதான்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகமே பணம் தான், பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு. நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது, நீங்களும் யாருக்கிட்ட கையேந்தி நிக்க கூடாதுங்கிற ஒரே வைராக்கியத்துக்காகத்தான் நான் பணம் சேர்க்க ஆரம்பிச்சேன். அந்த பணம் சேர்க்கணுங்கிற ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் செஞ்சது தப்பு தான்டா. அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கடா. அப்படி நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிரும்டா. டேய், நான் செஞ்ச தப்புக்கு நானே இந்த வீட்டை விட்டு போறேன்டா. என்னங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேங்க. வாங்க போலாம். இல்லைங்க மாமா, நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? பண ஆசை பிடிச்ச பேய் கொலைகாரன்னு பேர் எடுத்ததுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்கணுமா? ஏன் மாமா, நீங்க வேணும்னு அதெல்லாம் செஞ்சீங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அப்படி செய்ய வச்சிருச்சு. ஊர் உலகத்துல யார் தான் தப்பு செய்யல. மத்தவங்களுக்கு வேணா நீங்க செஞ்ச தப்பு மட்டுமே ஞாபகத்துல இருக்கலாம். ஆனா இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச நல்லது அத்தனையும் எனக்கு தெரியும் மாமா. நீங்க நினைச்சிருந்தா உங்க வசதிக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் போட்டுட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா காலம் பூரா ஒரு காடா பனியன் போட்டுக்கிட்டு சன்னியாசி மதுரையில இருந்தீங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்களை கூட வைக்காம அத்தனை வேலையும் நீங்க எல்லாம் எடுத்து போட்டுட்டு செஞ்சீங்க. இதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காக தானே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனார் கிடைச்சதை நினைச்சு நாங்க பெருமைப்பட்டோம். உங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை சுட்டி காட்டணும்னு நினைச்சுமே ஒழிய உங்களை அவமானப்படுத்தணும்னோ பழி வாங்கணும்னோ நாங்க ஒரு நாளும் நினைச்சதில்ல மாமா. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் உங்க உழைப்புல உருவானது. நீங்க இங்க இருந்து உங்க நிழல நாங்க வாழறதுதான் பெருமையா நினைக்கிறோம். உள்ள வாங்க மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்தா தயவு செஞ்சு வாங்க மாமா. வாங்க மாமா. அப்பா வாங்கப்பா. சரி சரி, எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க. இனிமேலாவது பொண்டாட்டி சொல்றத கேட்டுக்குங்க. என்னடா? இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். இல்லடா, இங்கதான் இந்திரா நிக்கிறான்.